கள்ளர், மறவர், அகமுடையார் போன்ற சமூகங்கள் இருந்து எண்ணற்ற செங்கொடி வீரர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தங்களை இணைத்துக் கொண்டு பல போராட்டங்களை நிலச்சுவாண்டவர்களுக்கு எதிராக, பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு கற்பிக்கின்ற ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக அந்த சமூகத்திலிருந்து நிறைய முற்போக்குவாதிகள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக செங்கொடி அமைப்பு தென் தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்குது. அதுல குறிப்பா கள்ளர், மறவர், அகமுடையார் சமூகத்திலிருந்து எண்ணற்ற செங்கொடி வீரர்கள் பங்கு கொண்டு அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதே போல ஒரு தேவர் சமூகத்துடைய பின்னணியிலிருந்து வந்தவர், அதாவது தலித் அல்லாதோர் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 1996ல ஒரு கலவரம், தென் தமிழ்நாட்டில் கலவரம் நடக்குது. அதாவது தேவர் கம்யூனிட்டிக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சாதி கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் போது தன்னுடைய சொந்த மாமனாரே இறக்கிறார். தன் சொந்த மாமனார் இறந்ததற்கு இந்த குறிப்பிட்ட சமூகங்கள் தான் காரணம் சொல்லி அவர் மனது வைத்திருந்தால் ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணியிருக்க முடியும். ஆனா காவல்துறையில போயிட்டு என்ன சொல்றாருன்னா, நல்லக்கண்ணு அவர்கள் இந்த கொலைக்கும் இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு கலவரம் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததை கலவரத்தை தடுத்து 2 சமூகத்துக்குமான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறாரு. தன்னுடைய சொந்த மாமனார் இறந்ததுக்கு அரசாங்கம் இழப்பீடாக கொடுக்கிற தொகையை கூட அந்த கலவரத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. அதாவது ஒரு தலித் அல்லாத ஒரு தலைவர், ஒரு பட்டியல் சமூக தலைவர் இல்லாத ஒரு தலைவர் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அந்த மக்களுக்காக நின்று பேசினவர் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள்.